கபடி வேர்ல்டு கப் சீக்கிரமா வரப்போதா? ஏன்னா இப்போதைக்கு சீனியர் மென்ஸ் அதாவது பிராக்டிஸ் கேம்ப் ஃபார் இந்தியா கபடி டீம் அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதில் தமிழ்நாடு பிளேயர்ஸ் கூட இருக்காங்க. ஸோ அது யார் என்ன டீட்டெயில்ஸ் தெளிவாக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஃபெடரேஷன் கப் அப்படிங்கிற ஒன்று கபடி ஈவெண்ட் நடக்க போகுது. ஸோ அதில் குவாலிஃபையாக இருக்கிற டீம்ஸ் யார் யார், தமிழ்நாடு இருக்கா, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, want a minute please. So friends, first of all உங்ககிட்ட சொல்ல போகிறது யுவா கபடி சீரீஸ் ஆல் ஸ்டார் எடிஷன். ஸோ அது முடிஞ்சிருச்சு. சாம்பியன் ஜெய்ப்பூர் பிங்க் கியூப்ஸ் இதை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அண்ட் ரன்னர் அப்பா யுவா யோதாஸ் முடிச்சிருந்தாங்க. அண்ட் அந்த வீடியோவில் நான் அவார்ட் வின்னர்ஸ் லிஸ்ட் அண்ட் டாப் 10 ரைடர்ஸ் சொல்லியிருந்தேன். பட் டாப் 10 டிஃபெண்டர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக அந்த டாப் 10 டிஃபெண்டர்ஸ் லிஸ்ட்டையும் சொல்லிடுறேன். அந்த லிஸ்ட் இப்போ தான் எனக்கு போடுறதுக்கு டைம் இருக்குது. அதனால தான் கொஞ்சம் சாரி லேட்டாக உங்களுக்கு இந்த வீடியோ வரதுக்கு. ஸோ சந்தீப் சைனி 89 டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்து அவர் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல முடிச்சிருந்தாரு. ஒரு தரமான பிளேயர் அப்படின்னு நான் சொல்லுவேன். சண்டிகர் சார்ஜர்ஸை சேர்ந்த பிளேயர். இது இல்லாமல் ரவி பாட்டி அப்படிங்கிற யுவா யோதாஸை சேர்ந்த பிளேயர் 74 புள்ளிகள். அண்ட் தென் யுவா மும்பாவை சேர்ந்த லோகேஷ் கோஸ்லியா லெஃப்ட் கார்னர் பிளேயர். இவர் பிகேஎல் கூட ஆடி இருந்தாரு, நிறைய பேர் நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 67 புள்ளிகள் எடுத்து 3rd பிளேஸ். அதைத் தொடர்ந்து யுவா மும்பாலிருந்து சேத்தன் சௌத்ரி 57 புள்ளிகள், இவரும் பிகேஎல் ஸ்குவாட்ல இருந்தாரு. அண்ட் தென் ராகுல் 56 புள்ளிகள், சோனு ராத்தி 52 புள்ளிகள், தீபன்சு காட்ரி 49 புள்ளிகள், சக்திவேல் டி தங்கவேலு ஸோ அவர் பார்த்தீங்கன்னா 45 புள்ளிகள், சன்னி ஷெராவத் 45 புள்ளிகள், நவீன் சர்மா 44 புள்ளிகள். ஸோ இதில் பலானி டெஸ்கர்ஸ்லேருந்து ஒரே பிளேயர் மட்டும் தான் இருந்தார். டாப் 10 ரைடரில் அவங்க கூட கிடையாது. ஸோ கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். அண்ட் இப்போ நம்ம அப்படியே ஃபெடரேஷன் கப்புக்குள்ளே வருவோம். எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கபடி ஃபெடரேஷன் கப் அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆயிருக்கு. கொஞ்ச நாள் இது இல்லாமல் இருந்துச்சு. 30வது ஃபெடரேஷன் கபடி கப் அப்படிங்கிறது 2025 இந்த சீசன் நடக்க போகுது. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதில் இப்போ பார்த்தீங்கன்னா சீனியர் நேஷனல்ஸில் டாப் 8 இடங்களை பிடிச்ச டீம்ஸ் தான் குவாலிஃபை ஆவாங்க. அண்ட் ஹோஸ்டிங் பிளேஸ் ஆன விதர்பா டீமும் இதுல ஆட் ஆகும். ஒட்டுமொத்தமா ஒவ்வொரு மென்ஸ்ல 9 டீம், உமன்ஸ்ல 9 டீம். மென்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் சர்வீசஸ், இந்தியன் ரயில்வேஸ், பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, கோவா அண்ட் இதை நடத்துற விதர்பா. ஸோ இவங்க எல்லாம் குவாலிஃபை ஆயிருக்காங்க. அதாவது சீனியர் நேஷனல்ல டாப் 8 டீம்ஸ் குவாலிஃபை ஆவாங்க. இது குறிப்பிடத்தக்க விஷயம். அதாவது சீனியர் நேஷனல்ல காலிறுதியான டீம்ஸ் மட்டும் தான் குவாலிஃபை ஆவாங்க. அதான் இங்க ரூல். அண்ட் தென் உமன்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ரயில்வேஸ், இமாச்சல் பிரதேஷ், ராஜஸ்தான், ஹரியானா, சண்டிகர், தமிழ்நாடு, சத்தீஸ்கர், கர்நாடகா அண்ட் விதர்பா ஹோஸ்டிங் பிளேஸ். ஸோ தமிழ்நாடு உமன்ஸ்ல இருக்காங்க, மென்ஸ்ல இல்லை. கண்டிப்பா டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா அவங்க சீனியர் நேஷனல்ஸ் ஒழுங்கா பண்ணலை. அதுவும் நம்ம குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். அண்ட் இது இல்லாம இப்போதைக்கு 44 பேர் கொண்ட மென்ஸ் கபடி டீம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு கோச்சிங் கேம்புக்காக. கோச்சிங் கேம்ப் எதுக்குன்னா இன்டர்நேஷனல் டீம் செலக்ட் பண்றதுக்கு. இன்டர்நேஷனல் டீம் எதுக்கு? இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் ஆடுறதுக்காக தான். ஸோ அந்த வகையில் 44 பேரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. முடிஞ்சா நீங்க 1.5x போட்டு பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராகுல் சேத்பல் ரைட் கார்னர் ஃப்ரம் சர்வீசஸ், கௌரவ் காட்ரி ரைட் கார்னர் ஃப்ரம் யோகேஷ் தாகியா ஃப்ரம் ஹரியானா, சுபம் ஷிண்டே இந்தியன் ரயில்வேஸ், சுமித் சாங்வான் இந்தியன் ரயில்வேஸ், அன்கி ஜக்லான் சர்வீசஸ், முகமது அமன் யூபி, இந்திர யாதவ் ராஜஸ்தான், சாகர் குமார் பீகார், சுனில் குமார் இந்தியன் ரயில்வேஸ், தீபக் ராத்தி சர்வீசஸ், ஆஷு சிங் உத்தரப்பிரதேஷ், ஆஜேஷ் நர்வால் ஹரியானா, ஜெய்தீப் தாகியா சர்வீசஸ், சர்வேஷ் மாலிக் இந்தியன் ரயில்வேஸ், சுபம் குமார் உத்தரப்பிரதேஷ், தீரஜ் பஞ்சாப், பவன் ஷெராவத் சண்டிகர், ஆஷு மாலிக் ஹரியானா, மோஹித் குயத் ஹரியானா, நவீன் குமார் சர்வீசஸ், தேவங் தலால் சர்வீசஸ், பங்கஜ் மொகிதே இந்தியன் ரயில்வேஸ், சச்சின் தன்வர் ராஜஸ்தான், அர்ஜுன் தேஷ்வால் உத்தரப்பிரதேஷ், வினய் டிவாட்டியா உத்தரப்பிரதேஷ், பவானி ராஜ்புட் கோவா, ரோஹித் ராகவ் ஒடிஷா, அயன் சண்டிகர், பரத்துடா சர்வீசஸ், ஆகாஷ் இண்டே மகாராஷ்டிரா, அஜித் சௌஹான் மகாராஷ்டிரா, சிவம் பட்டாரி மகாராஷ்டிரா, சுதாகர் எம் ஃப்ரம் இந்தியன் ரயில்வேஸ், விஜய் மாலிக் பஞ்சாப், விஸ்வாஸ் எஸ் கர்நாடகா, சதீஷ் கண்ணன் ஃப்ரம் தமிழ்நாடு, மயங்க் சைனி இமாச்சல் பிரதேஷ், டி சிவா தெலுங்கானா, அனில் மத்திய பிரதேஷ், கோபிச்சந்த் மத்திய பிரதேஷ், நவ்னித் ஜார்க்கண்ட், ஜாவேத் பத்தான் விதர்பா, கிஷன் பாண்டியா குஜராத். ஸோ இவங்கெல்லாம் தான் இந்தியன் கேம்புக்கு செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இதிலிருந்து அப்படியே பாதிக்கு பாதி ஃபில்டர் பண்ணி ஸ்குவாட் செலக்ட் பண்ணுவாங்க இன்டர்நேஷனல் டீம். ஸோ இப்போதைக்கு இதில் 2 தமிழ்நாடு பிளேயர்ஸ் இருக்காங்க, சுதாகர் அண்ட் சதீஷ் கண்ணன். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் படிச்சதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2 பேரும் குவாலிஃபை ஆகிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். சுதாகருக்கு வாய்ப்பு இருக்குது, சதீஷ் கண்ணன் அவாய்ட் பண்ணிடுவாங்கன்னு தான் தோணுது. அண்ட் இந்த இன்டர்நேஷனல் டீம் எதற்காக செலக்ட் பண்ணப்படுது அப்படிங்கிறதுக்கான ரூமர் இப்போ வந்திருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபடி வேர்ல்டு கப் சீக்கிரமாக நடக்க போகுது, அதுக்காக
எடுக்கிறதுக்காக தான் இந்த டீம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வருஷம் இந்த டீம் எடுப்பாங்க, கபடி வேர்ல்டு கப் தான் நடக்காது, அது டிசப்பாயின்மெண்ட்டாகவே போயிட்டு இருக்கு. பட் இந்த டைம் எந்த ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஈவெண்ட்டும் கிடையாது, இது கண்டிப்பாக கபடி வேர்ல்டு கப்புக்கான டீமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி அப்படியே டீட்டெயில்டாக அடுத்த வீடியோ உங்களுக்காக வரும். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பை பை, தேங்க்யூ.